நிற்கிற வருங்க, பறந்து வருங்க. இப்போ ஆப்போசிட் வீடு இருக்குது பாருங்க, ஜன்னல் மேலே நின்றுருக்கான். இப்போ பறப்ப வருங்க, அங்கேருந்து ஒரு தாவி தாவிடுவான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜன்னல் பக்கம் வந்து உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, காலையில் வந்தால் உடனே அரிசி போட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஒரு 6:15 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 6:15 6:30 இருக்குன்னு வைங்களேன். வந்து ஜன்னல் பக்கம் நின்றுருந்தான், பசிக்கும் போல் வந்து நிற்கவும் சரி கொஞ்சம் அரிசி போட்டேன். வந்து சாப்பிட்டுட்ருக்கான். டெய்லியுமே காலையில் வந்துடுவா ஃப்ரெண்ட்ஸ். ஜன்னல் பக்கம் அப்படியே அந்த ஜன்னலில் தெரியும், ஜல் ஜல்னு சவுண்டும் கேட்குமா, உடனே ஜன்னல் திறந்து கொஞ்சம் அரிசி போட்டுருவேன். அப்புறம் ஈவினிங்கும் வருவாள். பசியாக இருந்துச்சுன்னா உடனே எங்கள் ஜன்னல் பக்கம் வந்து நின்றுவாள். அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து மதியம் சாப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நின்றுருப்பாள். அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு பிணைஞ்சி வைப்பேன், சாப்பிடுவாள். இன்றைக்கி வந்து நிற்கவும் சரி ரொம்ப பசி போல். அப்புறம் அரிசி போட்டேன், சாப்பிட்டுட்ருக்குறான். வாயில்லாத ஜீவன், நம்மளால் முடிஞ்சது என்ன ஃப்ரெண்ட்ஸ்.